இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அதில் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. முதல்ல ஒரு ஊடகவியலாளரா அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே சொல்கிறதா இருந்தால் ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த 3வது பேச்சு ரொம்ப மோசம் தான் சொல்லணும். விஜயோடைய அரசியல் வந்து அவ்வளோ சீரியஸாக பார்க்க வேண்டாம்னா அப்போ ஏன் முதலமைச்சர் வந்து வரவங்க போகிறவங்களாம் கட்சி ஆரம்பித்து உடனே முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்றத ஏன் மேடையில் அட்ரஸ் பண்ணணும்? அதையும் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்றாரு இல்லையா? கொசு கடிக்கிறத ஏன் தட்டினாரு அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறீங்க. கொசு கடிக்கிற அளவுக்கு தான் கடிக்குது, கொசு அளவுக்கு தான் மரியாதைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. டீம் போட்டு வேலை செய்யலை, சும்மா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு பேசி. பிரசாந்த் கிஷோருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலைங்க, அவர் சில கணக்குகளை போடுறாரு. விஜயோடைய பேச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை, நிதி தராதது, இது சம்பந்தமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அது குறிப்பாக அவர் சொல்றது என்னன்னா 2 பேரும் வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. அதுதான் சொல்ல, இந்த பேச்சு வந்து இவர் பேச்சு தான் எல்கேஜி யூகேஜி பசங்க பேசுகிற பேச்சு. 2152 கோடி ரூபாய்ங்கிறது எவ்வளோ பெரிய தொகை. இந்த நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. எல்கேஜி யூகேஜி பையன் மாதிரி அவங்க செய்கிறாங்க. நீ எனக்கு கையெழுத்து போடலைன்னா அவனுக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லி பட்டினி போட்டு கொள்கிற சித்திரவதை செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்குது ஒன்றிய அரசு. அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்கு அது குச்சி தர மாட்டேன் பெண்ணு தர மாட்டேன்னு சொல்கிற எல்கேஜி பசங்களோட பேச்சு. அது டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டாந்துருக்காங்க, கொண்டு வர போகிறான். அது என்னதுன்னே உங்களுக்கு புரியாத. பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொல்கிறீங்க. பாசிசத்துக்கும் ரைமிங்லேயே இருக்குது வார்த்தை. பாசிசம்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேர்டு. அதோட அர்த்தம் தெரியாத ஒரு நபர் நீங்கள் வந்து அரசியலை பற்றி மத்தாளுக்கு பேசுகிறீங்களா? ஒன்றா திணிச்சிக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி உன்னுடைய சஜஷன் எனக்கு தேவையே கிடையாது, உன் விருப்பம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீ ஓட்டு போட்டு தான் நாங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தில் அவங்க இருக்காங்க. நீங்கள் என்னடான்னா இதை திசை திருப்புவதற்கு அது திருப்புவதற்கு அதை உங்களுக்கு புரியலை. இது என்ன பண்ணுறீங்க? இதுதான் ஃபாசிசம். நீ இந்த ஃபாசிசத்தை ஈஸியாக பாயாசம்னு பேசுகிற. நீங்கள் முதல் மேடையில் பேசுனீங்க முட்டாள்தனமாக இருக்குங்க அப்படின்னு விமர்சித்ததுக்கு அப்புறம் ஃபாசிசமாவது பாயாசமாவது மறுபடியும் இந்த ஃபாசிசமும் பாயாசமும் பேசி வச்சிருக்கீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். வணக்கம் சார். விஜய் அவர்கள் அரசியல் பயணம் தொடங்கியதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது 3வது மேடை அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அதில் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. முதல்ல ஒரு ஊடகவியலாளராக அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? இது 3வது மேடையாக இருக்குது. மாநாடு, அம்பேத்கரினுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா, இது 3வது மேடை. ஒரு பெரிய அளவுக்கான மாற்றங்கள் தெரியுதா நீங்கள் பார்க்குறீங்களா? உண்மையிலே சொல்கிறதா இருந்தால் ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த 3வது பேச்சு ரொம்ப மோசம்தான் சொல்லணும். ஒப்பீட்டளவில் அந்த ஆரப்பறிப்போடு கூடிய அந்த மாநாட்டுக்கு அவர் செஞ்ச வேலை இருக்கு இல்லையா, அதாவது ஹோம்ஒர்க் கொடுத்த அந்த முழு பக்கத்தையும் படித்து பக்கமாக படித்து 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுல, அதெல்லாம் இல்லை. அப்போது தயாரிக்கப்பட்ட உரை மிகச்சிறியது, அதுவும் கூட தடுமாற்றங்களோடு. அந்த உரையிலும் கூட எந்த விதத்துலேயும் பொலிட்டிக்கலி அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கட்சி வெறும் அதாவது எப்படின்னா வெறும் நாங்கள் ஆழம்பாக்க வந்த கட்சி கிடையாது. அவரை பொறுத்தவரை அவருடைய தோரணை அவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா 2026 நாம தான் அப்படின்னா நான் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற ப்ரொப்போசல் சொல்கிறாரு. ஸோ சாதாரணமாக வருகிற எல்லா கட்சிகிட்டையும் யார்ட்டையும் போய் நாம் அதை கேள்வி கேட்குறது இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் 2026 ஆட்சி பிடிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எதிர்கட்சிங்கிற அளவில் முக்கியமான கட்சி. சீட்டு இம்பார்ட்டன்சி பர்சன்டேஜ் வைஸ் அதிமுக இருந்தாலும் கூட அதை விட விஞ்சியே நான் வந்து வலுவானவன்னு நீங்கள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான இடத்துல நீங்கள் இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் 1 வருஷத்தில் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் 1 வருஷத்துலேயும் செய்யலை, இந்த 15 நிமிஷம் பேச்சிலையும் செய்யலை. இல்லை, இப்போது அவர் முதல் மாநாட்டில் அறிவித்த பொழுது அவர் பெரிய அளவுக்கு அரசியல் இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்கள் நிறைய வந்தது. ஆனால் பூத் லெவல் ஏஜென்ட்டை வந்து நாங்கள் அமைப்போம், அதுக்கே வந்து ஒரு மாநாடு மாதிரி நாங்கள் நடத்துவோம் அப்படின்னும் பொழுது அப்போது பெரிய அளவுக்கு அடுத்த 1 வருஷத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளானோட தான் இறங்கியிருக்காருன்னு நம்ம பார்க்குறது. அதாவது ஒரு பூத் ஏஜென்ட்டு எப்படி வேலை செய்யணும், அதுக்கு ஆள் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் பொது வெளியில் கடுமையான விமர்சனம்.
நீ ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கிறீங்க, அந்த கட்சிக்கு இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் வேணுமா, அந்த ஸ்ட்ரக்சரில் உங்கள்கிட்ட ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் பூத் ஏஜென்ட்னா என்ன அப்படின்ட்டு புஷியாக இருந்து கூப்பிட்டு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இருந்த ஆலோசகர்கள்லாம் சேர்ந்து பூத் ஏஜென்ட்னா இது, அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வேலை அதெல்லாம் ஓ அப்படியா சரி அதையும் ஸ்கிரிப்டில் சேர்த்துக்கோன்னு சொல்லி சேர்த்து எழுதி வாங்கிட்டு வந்து தான் அவர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ கிராஸ் ரூட் வரைக்கும், அதாவது கீழே கிரவுண்டு வரையிலும் தெரிந்து விஷயங்கள் புரிந்து அறிவோடலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு டயலாகு, அந்த டயலாகு டைரக்டர் என்ன நோக்கத்தோடு சொல்கிறாருங்கிறத உள்வாங்கிட்டு பேசுவார். அப்படி தான் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓஹோ இவருக்கு எல்லாம் தெரியும் போல இருக்குது அப்படின்னு சொன்னால், துப்பாக்கி படத்தில் இவர் என்ன போலீஸ்காரன் நடிச்சார்னா உள்ள துறையில் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் தெரியும் அப்படியே அர்த்தம். அப்படி கிடையாது இல்லை. அந்த அளவுக்கு தான் இவருக்கு அந்த விஷயம் குறித்து தெரியும். சரிங்களா? ஸோ அவருடைய அந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிட்ருக்காரு. சொல்லியிருக்காங்க, புரிஞ்சிட்ருக்காரு. வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஓப்பனாக நமக்கு தெரியுது. ஆனால் வேலை செய்வதுங்கிறது அது ஒரு நாளில் நடக்கக்கூடியது இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 67 அண்ணா வந்தது மாதிரி, 77 எம்ஜிஆர் வந்தது மாதிரி நாங்கள் 26 நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 67 அண்ணா வர்றதுக்கு முன்னாடி 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 52 தங்களுடைய கொள்கை, அதாவது தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க. போட்டியிடலை, நாங்கள் ஒரு அறிக்கை வச்சுருக்கிறோம், இந்த தேர்தல் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிற கட்சிகளை அல்லது தனிநபர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்படி தான் முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. ரெண்டாவது தேர்தலில் சந்தித்த ரெண்டாவது தேர்தல்லையே 15 எம்எல்ஏ, மூணாவது தேர்தலில் 50 எம்எல்ஏ. 1962 தேர்தல் சரிங்களா, 50 எம்எல்ஏ. இப்படி படிப்படியாக ஜெயிச்சு தான் 3 தேர்தல்கள், மூணாவது தேர்தலில் தான் 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறோன்னா, நினச்ச உடனே டக்குன்னு இருந்தால் வந்தால் 2026 ஓப்பன் பண்ணால் நேராக பறந்துட்டோங்கிற மாதிரி படத்தில் நடக்கும் மாதிரி நடக்குன்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் யுகம் இல்லையா இப்போ, அந்த எளிமையான அல்லது வேகமான வெற்றின்றது வாய்ப்பு இல்லையா? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் விவகாரத்தை சொல்கிறேனே, எம்ஜிஆரை நீங்கள் கணக்கில் சொல்லணும். எம்ஜிஆருக்கு இதுக்கு 18 வருடம் இவர்கள் கூட்டாக உழைத்தார்கள். எம்ஜிஆர் ஒற்றையாள்னு சொன்னாலுமே எம்ஜிஆர் 21 வருடங்கள் அரசியல் பயணத்தில் செஞ்சுருக்கிறாரு. அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு திமுகவோட. அப்புறம் திமுகவோட பொருளாளராக இருக்கிறாரு. எல்லாமுமே இப்படி பொறுப்புகளை வகித்தவர். எல்லா மேடைகளே இருந்தார். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வெளியில் வந்தால் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்த புதுசுலே சொன்னீங்க. இன்றைக்கி கூடுதலாக ப்ரொடெக்ஷன் வேறு வாங்கி வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் நினைத்ததை எந்த நேரத்துலையும் டபார்னு செய்ய முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ஷனை போட்டு வச்சுக்கிட்டு, சகஜமாக வந்து ஒரு மழை வெள்ளமாக வந்து நிற்கிறதுக்கு முடியாத நிலைமையில் இருந்துக்கிட்டு, கேட்டால் எனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி தான் காரணம்னு சொல்கிறீங்க. எம்ஜிஆர் 4 பாட்டிகளையோ கஷ்டப்பட்டவங்களே கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு செட்டு போட்டு ஃபோட்டோ எடுக்கலை. அவர் கிழவிகளையும் பாட்டிகளையும் நேரில் போய் பார்த்தாரு. களத்தில் விவசாயிகள் மாடு புனையில் அடிச்சுட்டு இருக்கிற இடத்துல பார்த்து அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவர். அப்போ எடுத்தாங்க, ஃபோட்டோ வந்துச்சு. ஆனால் இவர் அது ஃபோட்டோவே எடுக்கப்பட்டதாக இருந்தாலும், அது ஒரு ஜிகினா அரசியலாக இருந்தாலும் அதை கூட அவர் களத்தில் செஞ்சார். நீங்கள் அப்படி களத்துக்கே வரவில்லையே. 21 வருஷ அனுபவம் எங்கே இருக்குது? 21 வருஷத்துக்கு அப்புறம் கட்சி ஆரம்பித்த உடனே இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் திமுகவிலேருந்து மொத்தமாக கொத்தா போனாங்கல்ல. அப்படி யாராவது உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கட்சியிலேருந்து ஒரு தலைவர் ஒரு ஆள் வந்திருக்காங்களா? சரி, அதை விடுங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி படித்த கூட்டங்கள்லாம் இவர் பின்னாடி போணுச்சு. இவர் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார், படங்கள்லாம் நம்ம வேறு அது இதுன்னு எடுத்துருக்காரு இல்லையா. அதனால் இவர் ஒரு நல்லதை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடி வந்து நின்னாங்க. அவரே காணாமல் போயிட்டார். இப்போ என்ன சொன்னேன்னா, குறைஞ்சபட்சம் உங்களை நம்பி வருவதற்கு ஒரு இன்டலெக்சுவல் கிடையாது. உங்களை நம்பி வருவதற்கு ஏற்கனவே கட்சியில் இருந்தவர்கள் வர கிடையாது. யார் வந்திருக்கார்? ரஞ்சினி நாச்சியார் வந்திருக்காங்க. இதுதான் உங்களுடைய வலு, உங்களுடைய ஆதரவு. இல்லை, விஜயோடைய அரசியல் வந்து அவ்வளோ சீரியஸாக பார்க்க வேண்டாம்னா அப்போ ஏன் முதலமைச்சர் வந்து வரவங்க போகிறவங்களாம் கட்சி ஆரம்பித்து உடனே முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்றத ஏன் மேடையில் அட்ரஸ் பண்ணணும்? அதையும் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்றாரு இல்லையாங்க. அதாவது கொசு கடிக்கிறத ஏன் தட்டினாரு அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறீங்க. கொசு கடிக்கிற அளவுக்கு தான் கடிக்குது, கொசு அளவுக்கு தான் மரியாதைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் தட்டினாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதெல்லாம் அது உங்களுக்கு நிகராகி விட்டதல்லவா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான மரியாதை. இன்னொன்று அதுதான், இன்றைக்கி வந்து நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதிங்கிற 2 பேர் இல்லாத இடத்தில் எதையாவது ஒன்றை பிடித்து விடலாம்ங்கிற எண்ணத்தோடு நிறைய பேர் ஆரம்பிக்கிறார்கள். அதில் இவர் ஒருத்தராக இருக்கார். அப்படி நினைத்து ஆரம்பித்தவர்கள் நான் கடந்த 2 தேர்தல்கள், நம்ம இந்த தேர்தல்களெல்லாம் பார்த்துருக்குறோம் கடந்த 6-7 வருடங்களில்.
இதில் ஆரம்பித்தவர்கள்லாம் என்ன நிலைன்னு தெரியும். அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை விமர்சிக்கிறாரு. ஆனால் விஜய்க்கு இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு பெரிய முக்கியத்துவம் ரெக்கக்னேஷன் நீங்கள் நினச்சா கூட விஜய் அந்த அளவிற்கு எதையாவது ஒன்று பண்ணியிருக்கிறாரா? ஒரு வருஷம் ஆச்சுங்க. அதுதான் இந்த கேள்வி வருது. எதுவுமே பண்ணாத ஒருத்தர் தான் முதலமைச்சர் வந்து மேடையில் வந்து கேள்வி கேட்கிறாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இப்போ விஜய்னு இல்லைங்க, யாராக இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக உருவாவதற்கு வாய்ப்புள்ளவர்களை கவனிப்பார்கள். நீங்கள் விஜயை விட்டுருங்க, அதாவது இந்த முதல்வரை விட்டுருங்க. முதல்வர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்படி சொல்கிறீங்களே, விஜய் ஒரு படத்துக்கு டைம் டு லீட் அப்படின்னு தலைவான்னு படம் வச்சதுக்கு அந்த படம் நகரவே இல்லையா? அந்த படம் என்ன நடக்குன்னே தெரியல. பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் அங்கங்க என்ன நடக்குன்னே தெரியல, அப்படி நிறுத்தி வச்சிட்டாங்க. அப்புறம் போயஸ் கடலில் காத்து கிடந்து ஜெயலலிதா அம்மாவினுடைய தரிசனத்தை பெற்றுட்டு நாங்கள் உங்களுக்கு அணில் போல் உழைப்போம்னு சொல்லி மன்னிப்பு கிட்டத்தட்ட அப்படி எழுதி கொடுத்து அப்படி பேசிட்டு வந்துட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை தொடர முடிஞ்சுது. அப்போது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு சொகுசு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் என்பது எதிராளிகளை வீழ்த்தி உங்களை அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லை, ஜெயலலிதா இல்லை. அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கி வந்து விஜய் மட்டும் இல்லை, சீமானினுடைய பேச்சு சத்தங்கள்லாம் ஓவராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஜெயலலிதாவினுடைய பவர் அப்படின்னு நான் சொல்லி அதை பெருமைப்படுவதற்கில்லை, அந்த டிக்டேட்டர்ஷிப் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து அதாவது ஒரு வளமான களம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கட்சிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் 74%, 74% இன்னும் முக்கால் தட்டுக்கு மேலே இவர்கள் கையில் இருக்குது. 15% தான் இந்த சீமான் ஓடாத, அதாவது யாருமே ஓடாத பந்தயத்தில் 15% எடுத்திருக்காரு. மிச்சம் 10% மற்றவர்கள் எடுத்திருக்காங்க, நோட்டாக கொழுந்துருக்கு. அப்போ அந்த இடத்துல 74% பிடித்து வைத்திருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி உங்களுக்கு வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது அந்த களத்தை நெருக்கடி கொடுக்கறது இல்லை. அது ஒரு கமெண்ட்டாக தானே சொல்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா காலத்தில் அப்படி இருந்துச்சா? நினச்சி கூட பார்க்க முடியாதுல்ல. இன்னொன்று, பிரசாந்த் கிஷோர் வந்து நேரடியாக ஒரு விஷயத்தை பகிரங்கமாக அங்கே வந்து தெரியுது. என்ன அப்படின்னா, அங்கே இவங்க சில இதுகளெல்லாம் வச்சுட்டு சில நிபந்தனைகளை வச்சு கையெழுத்து போடுறாங்க. இதெல்லாம் எங்களுடைய நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அப்படின்ட்டு. அதில் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார், பெண்ணை வாங்கிட்டு தூர கொடுத்துட்டாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதுவே மிகப்பெரிய தோல்வி. நீங்கள் வந்து வாங்கன்னு வலுக்கட்டாயமாக எழுத்துட்டு வந்த மாதிரியாக தான் இருக்குது. கோச்சிக்கிட்டு போன பொண்ணை கூட்டிகிட்டு வந்த மாதிரியான ஒரு வேலை தான் நடந்திருக்குது. அவர் அங்கே முழு விருப்பத்தோடலாம் வந்து சேரல. இன்னொன்று, நீங்கள் வச்சுருக்கிற அந்த நாம்ஸில் வந்து ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் சேர்த்து எழுதி வச்சுருக்கீங்க. அவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே, அவர் ஹிந்தி எதிர்ப்பை அவர் சமஸ்கிருதத்தை நேரடியாக கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய சிந்தனை போக்குள்ளவர். அவரை கொண்டு வந்து இதில் கையெழுத்து போடுங்கிறீங்க. பிரசாந்த் கிஷோர் இப்போ வரதுக்கான நோக்கம் என்ன அந்த விழாவில்? பிரசாந்த் கிஷோர் 3 நாள் காத்து கிடந்து, அதாவது அதுக்கு பேர் அந்த பீகாரில் போய் பாட்னா பிளான், இப்போ பாட்னா திட்டம்னே அவங்க அறிவிச்சிருக்காங்க. நேரடியாக போய் காத்து கிடந்து இவர் ஆதவ அர்ஜுனா காத்திருந்து தான் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. சரிங்களா? அதனால் இது என்னென்னா, முழுக்க எப்படியாவது பிரசாந்த் கிஷோரை இழுத்துட்டு வரணுங்கிறது ஒன்று நோக்கம். இன்னொன்று, பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் இது வரைக்கும் ஜெயிக்கிற குதிரையில் தான் ஏறி சவாரி பண்ணி பழக்கம். அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் யார் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவர் ஜெயிச்சிடாரு. அப்படி கிடையாது. பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிற கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குதிரையில் ஏறுவேன் பேர். அவர் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அதான் நடந்திருக்குது. ஜெயிக்க முடியும்னா ஏதோ ஒரு குதிரை மேல பந்தய கட்டார் இல்லையா? 2 குதிரையெல்லாம் ஜெயிக்க முடியுங்கிற இடத்துல அவர் செய்ய மாட்டார். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா திமுக இல்ல அதிமுக 2 பேர்ல யாராவது தான் ஆட்சிக்கு வர முடியும். அதான் 2021 அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி சொல்லல, எல்லா மாநிலத்திலும் அதே ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காரு. அப்படி ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. அதாவது எந்த பக்கம் கூடுதலாக இருக்கோ, எந்த பக்கம் வாய்ப்பு அதிகமாக இருக்கோ, 10 வருஷங்கள் வந்து இந்த நாட்டு எவ்வளோ கஷ்டத்தை நெருக்கடிகளை பட்டுதுங்கிற பல்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஓரளவுக்கு இந்த திமுக தான் வரப்போகிறது அப்படிங்கிற எல்லாமே வந்து உளவியலாக தெரிஞ்சிருச்சு. அப்போ இது வெற்றி பெறுகணும்னு அந்த நம்பிக்கையில் தான் வராரு. கடைசியில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, பெருந்தொகையை பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை என்னால் வந்ததுன்னு விளம்பரத்தை போட்டுக்கிட்டாரு. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் அடுத்த ஆள்கிட்டே போகிறாரு. அப்படி ஒரு வெற்றியை இவரால் கொடுக்க முடியும்னா பீகாரில் இவர் ஜெயிச்சிருக்கலாமே. கணக்குப்படி விஜய் வந்து இவர் என்ன அறிமுகப்படுத்துகிறாருன்னா, இவரை ஒரு கட்சி தலைவராக என் நண்பர் இந்த கட்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி பேரை சொல்கிறாரு. அந்த கட்சி நின்று 4 இடங்களில் 3 இடங்களில் டெபாசிட் வாங்கலை. கட்டுத்தொகையை வாங்காத ஒரு கட்சி. இதுதான் இவர் தான் வெற்றி வீரனா? இவர் வெற்றியின் நாயகனா?
இவர் சொல்கிற ஆலோசனையில் தான் நீங்கள் வெற்றி பறிக்க போகிறீங்கன்னா அவர் பீகாரில் பறிச்சதை தான் உங்களுக்கு திருப்பி தருவார். இல்லை சார், எத்தனையோ கிரிக்கெட் பிளேயர்கள் பார்த்தீங்கன்னா சரியா ஆடாதவங்களா இருப்பாங்க, ஆனால் அவங்க சிறந்த கோச்சாக இருப்பாங்க. அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் இருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, ஆட தெரிந்தவர்களுக்கு கோச்சாக இருந்துட்டு நான் சிறந்த கோச்சின்னு இவர் வந்து பேரை வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்தில் அந்த இதை தக்க வைக்கிறதுக்காக, அந்த பேரை தக்க வைக்கிறதுக்காக விஜய் இவர் அழுது பார்க்கிறார். அந்த இடத்தில் விஜய் ஜெயிப்பாருங்கிற எண்ணம் இவருக்கு குறைவாக இருப்பதனால்தான் இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து தொடர்ந்து நான் இவங்களோட டீம் போட்டு வேலை செய்யலை, சும்மா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு பேசி. பிரசாந்த் கிஷோருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலைங்க. அவர் சில கணக்குகளை போடுறாரு. குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல நம்பரையாவது காட்டணும்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பரை காட்ட முடியுமாங்கிற கேள்விக்குறி இருக்குது. அதனால 2 பக்கமாக இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. விஜயை நம்பி இறங்குனா இப்போ நீங்கள் அவர் வந்து 15லேருந்து 20% வாக்கு சதவீதம் இருக்கிறதா அவர் சொன்னதா ஒரு செய்தி வெளியில் வந்துச்சு. அவர் சொன்னதா நமக்கு எங்கேயுமே தெரியாது. ஒரு செய்தியை பரப்ப விட்டாங்க. ஆனால் அவருக்கு உண்மையிலேயே அந்த நம்பிக்கை இருந்திருந்தால் இந்த மேடையில் அவர் செஞ்சிருக்க வேண்டியதில்லை, தன்னுடைய ஒவ்வாமையை நேரடியாக காட்ட வேண்டியதில்லை. சரிங்களா? பெண்ணை வாங்க மாட்டேன், எழுத மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி இப்படி எல்லாத்துலேயும் இப்படி பண்ண வேண்டியதில்லை. ஸோ உள்ளுக்குள்ளே அவருக்கு மதில் மேல் பூனையா அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று பிரசாந்த் கிஷோர், அதான் சொல்கிறேன்னா, பிரசாந்த் கிஷோர்னு இருந்தாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னுலாம் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரசாந்த் கிஷோராலே ஜெயிக்க முடியலைங்கிறத நான் சொல்கிறேன். சரி, குறிப்பாக விஜய் அவருடைய பேச்சை நம்ம பார்த்தோம்னா, இந்த குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை, நிதி தராதது, இது சம்பந்தமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதில் குறிப்பாக அவர் சொல்கிறது என்னன்னா, 2 பேரும் வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறார். அதுதான் சொல்கிறேன். இந்த பேச்சு வந்து இவர் பேச்சு தான் எல்கேஜி யூகேஜி பசங்க பேசுகிற பேச்சு. நிதி தராதவர்கள் திட்டமிட்டு வன்மத்தோடு செயல்படுறாங்க. அவங்க 2152 கோடி ரூபாய்ங்கிறது எவ்வளோ பெரிய தொகை. இந்த நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. எல்கேஜி யூகேஜி பையன் மாதிரி அவங்க செய்கிறாங்க. நீ எனக்கு கையெழுத்து போடலைன்னா அவனுக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லி பட்டினி போட்டு கொள்கிற சித்திரவதை செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்குது ஒன்றிய அரசு. அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்கு அது குச்சி தர மாட்டேன், பெண்ணு தர மாட்டேன்னு சொல்கிற எல்கேஜி பசங்களோட பேச்சு. அது 2152 கோடி ரூபாய்ங்கிறது அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக போச்சா? அதை வேணும், அதை கொடுக்கலைன்னா கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு டேக்கை ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வெறும் ப்ரப்போசலா? அது வந்து இந்த நாட்டுக்கான ப்ரப்போசல் இல்லையா? நீங்கள் என்ன அதை என்ன சொல்கிறீங்க? ஈஸியாக சொல்கிறீங்க. 2 பேரும் ட்விட்டர் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இது சின்ன பிள்ளை விளையாட்டுன்னு சொல்லிட்டு 2வது சொல்லி ஒரு வார்த்தை மாறலை. அடுத்த வரியில் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு மத்தியில் டிவிகே ஃபார் டின்னு நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் பண்ணதான் விளையாட்டு. டிவிகே ஃபார் டிஎன்கிறது ஒன்றும் பெரிய சம்பவம் கிடையாது. மக்களுக்கு தேவை, இதை கொடுக்கல, அதனால யூ கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயமான ப்ரப்போசல். அது நியாயமான கோரிக்கை, நியாயமான உணர்வு எழுச்சி. இது பாலிடிக்ஸு. டிஎம்கே ஃபார் டிஎன்கிறது அதுதான் விளையாட்டு. அப்போ நீங்கள் பண்ணது சம்பவம்னு சொல்கிறீங்க, இவங்க பண்ணுறது சிறுபிள்ளை விளையாட்டுன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் பண்ணதான் சிறுபிள்ளை விளையாட்டு, அவர்கள் பண்ணதான் சம்பவம். இல்லை, அப்போ சொல்கிறது செட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க சார். எப்படி பாருங்க, என்ன செட்டிங்? அதாவது 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சிக்குவாங்களா, இது நாங்கள் நம்பணுமா அப்படின்றத அவர் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்கள் நல்லா கவனிங்க. அடிச்சிக்க மாதிரி அடிச்சுக்குவாங்களாம் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் வார்த்தை விளையாட்டில் நடந்தால் தான் அது அடிச்சிக்க மாதிரி அடிச்சுக்குவாங்களாங்க. இது வார்த்தையே நடக்கலை, புரிஞ்சுக்கங்க. அது என்ன, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பணி 2வது பேஸுக்கு முழுசாக பணமே கொடுக்கல. பல ஆயிரக்கணக்கான 16,000 கோடி அளவுக்கு ப்ராஜெக்ட், அந்த அளவு பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுக்கல. அப்புறம் கேட்டு வாங்கி நெருக்கடிகளை கொடுத்து அதுக்கப்புறம் லீகலாக ப்ரொசீடிங்ஸை போயிட்டு சொல்லி வாங்கியிருக்கிறாரு. இது ஏதோ அடிச்சுக்க மாதிரி அடிச்சுவாங்கல்ல. இன்னும் கூடுதலாக என்னென்னா, பல 100 கிலோமீட்டர்கள் துண்டு துண்டாக போட வேண்டிய பாதைகள், ரயில் பாதைகளுக்கெல்லாம் வெறும் 1000 ரூபா நிதி ஒதுக்குனாங்களா இல்லையா? பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. அதெல்லாம் வந்து விளையாட்டுக்கா? இதெல்லாம் விளையாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கா? தமிழ் மொழிக்கு வெறும் 10 கோடி 5 கோடின்னு ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடின்னு ஒதுக்குறீங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளியை ஏற்றுக்கோ, இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு நிதி கிடையாதுன்னு சொல்கிறது. நிதி கிடையாதுன்னு உங்களை வந்து பாய்காட் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமாக உங்களுக்கு வந்து விளையாட்டா? அப்போ இதையெல்லாம் விளையாட்டுன்னு பார்ப்பதற்கு இல்லையா, இதுதான் பிரச்சனை. நாளைக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான் அதிகாரத்தை. இன்றைக்கி டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வர போகிறான். அது என்னதுன்னே உங்களுக்கு புரியாத. பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொல்கிறீங்க. ஃபாசிசத்துக்கும் ரைமிங்லேயே இருக்குது வார்த்தை. ஃபாசிசம்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேர்டு.
அதோட அர்த்தம் தெரியாத ஒரு நபர் நீங்கள் வந்து அரசியலை பற்றி மற்ற ஆளுக்கு பேசுறீங்களா? ஆனால் அவர் சொல்றது என்னன்னா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, இந்த விஷயத்த வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அப்போ அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் தெரியாம இருக்காரா இந்த விஷயத்துல? டீலிமிட்டேஷனில் இருக்கக்கூடிய கொடுமை அது வந்து ரொம்ப பெரிய, அதாவது மொத்தமாகவே ஒரு காலனி ஆதிக்கமாக வடநாட்டுக்காரர்கள் திட்டமிட்டு நம்மளை ஒரு அடக்கி ஒடுக்கி, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சஜஷனே எனக்கு தேவை கிடையாது, உங்களுடைய கன்சர்னே எனக்கு தேவை கிடையாது, இதை கொடுக்க சாப்பிடு, ஹிந்தியா வாங்கிக்கோ, முத்தலாக்கா இந்த வாங்கிக்க, நான் நினைச்சதை சொல்கிறேன், வக்ஃபு சட்டமாக திருத்தமாக வாங்கி ஒன்று ஒன்றா திணிச்சிக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி உன்னுடைய சஜஷன் எனக்கு தேவையே கிடையாது, உன் விருப்பம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நீ ஓட்டு போட்டு தான் நாங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தில் அவங்க இருக்காங்க. நீங்கள் என்னடான்னா இதை திசை திருப்புவதற்கு அது திருப்புவதற்கு அதை அதனால உங்களுக்கு புரியலை. இது என்ன பண்ணுறீங்க? இதுதான் ஃபாசிசம். நீ இந்த ஃபாசிசத்தை ஈஸியாக பாயாசம்னு பேசுகிற, நீங்கள் முதல் மேடையில் பேசுனீங்க முட்டாள்தனமாக இருக்குங்க அப்படின்னு விமர்சித்ததுக்கு அப்புறம் ஃபாசிசமாவது பாயாசமாவது மறுபடியும் இந்த ஃபாசிசமும் பாயாசமும் பேசி வச்சுருக்கீங்க. E= MC² ஒரு பையன் ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச பையன் பேசுகிறான், MC² G² ஒருத்தர் கமெண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு என்ன பொருள்? ஸ்கொயர் அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால ரெண்டு ஒன்றா? MC² ஃபிசிக்ஸ் படித்தவனுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஃபார்முலா, அதுக்குள்ளே எவ்வளோ நுட்பங்கள் இருக்குது, அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தின ஒரு ஃபார்முலான்னு தெரியும். ஐன்ஸ்டீனோட அந்த அறிவு ஆழத்தை பற்றி தெரியும். ஃபிசிக்ஸ் தெரியாதவனுக்கு அப்போ நீங்கள் அறிவு குருடராகவும் நீங்கள் விவரம் தெரியாதவராகவும் ஃபிசிக்ஸ் தெரியாத நபராகவும் இருந்துக்கிட்டு கொடுக்குற கமெண்ட்டை ஃபிசிக்ஸ் மாணவர்கள் உங்களை என்னவா பார்ப்பாங்க? அப்போ அரசியல் தெரியாமல் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் இருக்குல்ல, ஃபாசிசமும் பாயாசமும், இந்த ஒப்பீடு அதுதானே? எவ்வளோ பெரிய கேவலம். அப்போது நீங்கள் நடத்துகிறது தான் விளையாட்டுத்தனமான அரசியல். இல்லை அப்படின்னா விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, கொடுக்க வேண்டியது அவங்க கடமை, கேட்க வேண்டியது உங்களுடைய உரிமை, ஆனால் கேட்காம விட்டுட்டாங்கன்றத இது எந்த மாதிரி அவர் கன்வே பண்ண விரும்புகிறார்? அது கொடுக்க வேண்டியது அவங்க கடமை, அந்த கடமையை அவங்க செய்யலை, குடுன்னு நிர்பந்திக்கிறதும், நிர்பந்தித்து அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் தொடர்ந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இத்தனை 10 மசோதாக்களை அனுப்பி வைக்கிறேன், அதை வந்து எனக்கு நீங்கள் மேலே பாஸ் பண்ணி விட வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த ஆளுநர் செஞ்சாரா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஆளுநர்கிட்ட போய் இங்கே சட்டம் ஒழுங்கு சரினாலும் கொடுத்துட்றீங்க. செய்ய வேண்டிய வேலையே சரியாக செய்யாத நபர்கிட்ட கொண்டு போய் மனுவை கொடுக்குறீங்களே, அதிகாரமற்ற ஒரு நபர்கிட்ட கொண்டு போய். அப்போ நீங்கள் எவ்வளவு தற்குறியாக தகுதியற்ற நபராக இருக்கீங்க, அதை முதல்ல கவனிங்க. அடுத்த நீங்கள் என்ன சொல்கிறேன், ப்ராப்பராக இயங்கிக்கிட்டு இருக்கிற அரசியல்னா என்னன்னு தெளிவாக தெரிந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசை பார்த்துக்கிட்டு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கமெண்ட் கொடுக்குறீங்க, விளையாடுறீங்க, சும்மா விளையாடுறீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் செய்கிறது தான் விளையாட்டு. நீங்கள் கவர்னரை கொண்டு போயிட்டு சட்டம் ஒழுங்கை சரிப்படுத்துகிற வேலை அவர் கையிலையா இருக்குது? நான் இதில் எந்த துவாரத்தால் சிரிப்பது? எவ்வளோ கேவலமான விஷயம். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.